சாட்டர்டே ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆச்சுனாலே டீ குடிக்கணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து பால் காய்ச்சி பாலில் டீ, அதுவும் ஏலக்காய் டீ போட போகிறேன். ஸோ ஒரு சட்டி எடுத்துக்கிட்டேன், அதை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். ஏன்னா 3 பேருக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு பேக்கெட் பால் தண்ணி எதுவும் சேர்க்காம கட்டியாக நான் போட போகிறேன். ஸோ ஒரு பேக்கெட் பாலை ஃபுல்லாக எடுத்து 1/2 லிட்டர் பேக்கெட்டுங்க, பாலை ஃபுல்லாக எடுத்து இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இந்த மீன் டைம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்ல. ஸோ ஒரு பீங்கான் பிளேட் எடுத்துக்கிட்டேன், இதில் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த பிரெட் ஸ்லைஸில் இந்த 4 சீஸ் இருக்கு இல்லையா, சைடில் தெரிந்து பாருங்கள், அந்த 4 சீஸ், அந்த 4 சீஸை அதுக்கு மேலே வச்சு நான் அதில் கொஞ்சம் நம்மக்கா சிக்கன் சுக்கா மசாலாவும் கொஞ்சம் உப்பும் போட்டு லைட்டாக தூவி விடுவேன். இப்படி தூவிட்டு இதை வந்து நம்ம வந்து மைக்ரோவேவ் அவனில் பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் சீஸ் ஸ்லைஸ் வந்து வைக்கிறேன் இந்த ப்ரெட்டில் ஒன்று ஒன்றா வச்சுட்டு, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மசாலா போட்டு உப்பு போட்டு இப்படி தான் லைட்டாக தூவி விடணும். போட்டதுக்கப்புறம் நான் மைக்ரோவேவ் அவனில் 1 மினிட்டுக்கு குக் பண்ணுவேன். குக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யம்மி சீஸ் பீஸா ரெடி ஆகிடுச்சு. இது ஹோம்மேட் பீஸாங்க, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இப்போ பால் வந்து காஞ்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம டீ போட போகிறோம். இன்றைக்கி ஏலக்காய் டீ போட போகிறோம். ஸோ நான் 3 டம்ளர் பாலுக்கு 4 ஸ்பூனு டீ தூள் போடுவேன். 4 ஸ்பூன் டீ தூள் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி 3 ஸ்பூன் இல்லைனா 4 ஸ்பூன் சீனி போடணும். இதில் பாலில் நான் வந்து தண்ணியே சேர்க்கலை, கட்டியாக தான் காய்ச்சிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து 3 பேருக்கு இல்லை 4 பேருக்கு போடலாம். தண்ணி சேர்த்தா 4 பேருக்கு போடலாம். இப்போ வந்து பொடி பண்ண ஏலக்காய், இதை வந்து நான் தட்டி தான் போட்டிருக்கேன், தட்டி போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இது நல்லா கொதித்து வரும்போது இதை சிம்மில் வச்சிடணும். ஸோ அந்த ஏலக்காய் டீ தூள் எல்லாம் இறங்கும். இப்போ தேவையான அளவு சீனி போட்டுக்கிறேன். 4 ஸ்பூன் டீ தூள் போட்டிங்கன்னா 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் வந்து சீனி போடணும். இப்போ நல்லா கொதித்து வருதா, இதை கொதிக்க விட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து கலக்கிக்கிறேன். அப்போ நல்லா மிக்ஸ் ஆகும். என்னோடய டீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், ரொம்ப மைல்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். நல்லா ஒரு இன்டர்மீடியட்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஏலக்காய்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டீ காஞ்சி வந்துடுச்சா, இப்போ நம்ம சிம்மில் வைக்கிறோம். சிம்மில் வச்சு இதை நீ சர்வ் பண்ண ரெடி. அரிச்சு சர்வ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த ப்ரெட்டில் வந்து நம்ம பீஸா பண்ணிட்டோம். ஸோ இந்த பீஸா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பொதுவாக இதில் வெங்காயம் தக்காளியும் போடுவேன் குட்டி குட்டியாக நறுக்கி. பட் என் பொண்ணுக்கு இது வந்து பிடிக்காது, ஸோ அதனால் போடல. இப்போ நம்ம டீயும் ரெடிங்க.